வணக்கம் நண்பர்களே. ஹைபிரிட் ரகங்களை நம்ம பயிர் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு தப்பு என்னென்னா, இயற்கை உரம், இயற்கை மருந்துகள் தெளிப்பது தான் நம்ம பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு தப்பு. அந்த தப்பை நான் பட்டு திருந்திட்டேன். நான் ஹைபிரிட் ரகம் தான் அந்த தர்பூசணியை பயிர் செஞ்சுருக்கேன். பயிர் செஞ்சு 60 நாள் ஆகுது. இனியோட 60 நாள் ஆக போகுது. நாளையோட 60 நாள் ஆக போகுது. இந்த காயோட சைஸை ஆக்சுவலாக அந்த கம்பெனி உடைய என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த காயோடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட 9லேருந்து 10 கிலோ வரும் 60 நாட்களில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் ஒரு உரக்கடையில் தான் வாங்கினேன். இதை நான் வந்து முழுக்க ஆர்கானிக்கில் பண்ணலை. ஆனால் பாதிக்கு மேலே நான் வந்து இயற்கை உரங்கள் தான் கொடுத்துருக்கேன், இயற்கை மருந்துகள் தான் தெளிச்சிருக்கேன். அதோடைய விளைவை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காயோடைய சைஸை பாருங்கள். 2லேருந்து 3 கிலோ தான் இருக்கும். 60 நாள் ஆக போகுது. நாளையோட 60 நாள் ஆக போகுது. ஒரு நாளில் இது எப்படி 10 கிலோ சைஸுக்கு வர முடியாது. இன்னும் 10 நாள் எடுத்துக்கிட்டாலும் இதோடைய சைஸ் வந்து 10 கிலோ சைஸுக்கு வருமானது டவுட் தான். ஏன்னா இத்தனை நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதோடைய வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே இது பெருசாகலை. அதனால் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இது தான். விவசாயம் பண்ணுறப்ப நம்மளுடைய மண்ணுக்கு என்ன வருமோ அந்த ரகத்தை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி நான் மதுரையை சேர்ந்தவன். அதனால் மதுரை சுற்று வட்டாரத்தில் ஹைபிரிட் ரகங்கள் ரொம்ப குறைவு. நாட்டு ரகங்கள் தான் அதிகமாக பயிர் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டு ரகங்கள் பயிர் செய்கிறப்ப நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிக்கலாம், இயற்கை முறையில் நம்ம உரங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் ஹைபிரிட் விதைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கெமிக்கல்ஸை தான் நம்பி ஆகணும். அதனால் ஹைபிரிட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. நாட்டு ரகங்களை மட்டும் பயிர் செய்யுங்க. அதுதான் நம்ம மண்ணில் விளையக்கூடும். அதே நேரத்தில் அதுக்கான உர செலவும் நமக்கு கம்மியாகும். நன்றி.